எங்களோட தாட் வந்து இந்த பூமியானது மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டவை இல்லை, அனைத்து உயிர்களுக்குமானவை என்பது மிக தெளிவாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து பின்பற்றுறதில்லை. ஸோ எங்களோட ஒரே கோல் வந்து மனிதர்களுக்கு தேவையான ஒரே விஷயம் ஒரு ஹெல்த்தியான லைஃப், ஒரு சுகாதாரமான வாழ்க்கை. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா இருந்தால், இன்னும் ஒன்று எஜுகேஷன் இந்த மாதிரி நமக்கு அஜிலிஷியம் அண்ட் தென் கவர்மெண்ட் அண்ட் தென் அதர் கார்பரேட்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ். ஸோ எஜுகேஷன் நமக்கு கிடைக்கும். பட் ஹெல்த்தியான லைஃப் வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸை நம்ம தான் பாதுகாப்பாக நம்ம அமைச்சிக்கணும். ஸோ அதுக்காக மற்ற உயிரினங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பாதுகாத்தா வச்சுக்கிட்டா ஸோ நமக்கு எந்த நோய் நொடியும் வராமல் நம்மளோட லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரே விஷயம் எய்ம் பண்ணி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 35 ஸ்கூல்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 10,000 நெஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுக்குறது நாங்கள் வந்து அது நெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், பட் அது வந்து நெஸ்ட்டு கிடையாது. ஸோ அந்த பர்டிகுலர் பறவைக்கு தேவையான அது கூடு கட்டுறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரும், அவ்வளோதான். நாங்கள் கொடுக்கறதுக்கு பேர் நெஸ்ட்டு கிடையாது. அது இயற்கையாக ஒரு இடம் இருந்தால் எப்படி வந்து கூடு கட்டி முட்டை வச்சு தன்னோட இனப்பெருக்கத்தை பெருக்கிக்குமோ, ஸோ இனப்பெருக்கம் அதிகமானால் நம்ம வீட்டை சுற்றி ஒரு 50-60 ஸ்பேரோஸ் இருந்தால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கரப்பாம்பூச்சியே தேடி தேடி சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஏவியில் பார்த்துருக்கலாம். இந்த விஷயம் வந்து நான் ஒவ்வொரு ஸ்கூலும் போக அவங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் கொடுத்த அப்புறம் அவங்க வீட்டில் வந்து குருவி முட்டை வச்சு கூடு கட்டி குஞ்சு பிரித்து அவங்க அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி சொன்ன அப்புறம் தான் நான் வந்து இதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பர்டிகுலர் பறவை மூலிமா இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட சர்வைவலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நாங்களே வந்து மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி லே அவுட் மார்க் பண்ணி அண்ட் தென் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொண்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஏன்னா நம்ம வந்து எஜுகேஷன் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், பியாண்ட் த எஜுகேஷன், சம்திங் வி நீட் டு கிவ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஸோ ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத சொல்லி தரணும். ஸோ அதுதான் ரியல் எஜுகேஷன். ஸோ அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அவன் ஒரு சின்ன விஷயம் செய்ய ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்த அப்புறம் பீப்புள் ஆர் கெட்டிங் சம் கான்ஃபிடென்ட். ஸோ அவன் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்குனா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் தே வில் டேக் சம் அட்டெம்ப்ட், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் எடுப்பாங்க. ஸோ அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபார் ஒரு 10,000 இந்த வருஷம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் சம் கார்பரேட்ஸ். நவ் வி ஆர் கனெக்டட் வித் இஸ் இன்ஸ்பைரோ அவார்ட். அண்ட் தென் தேங்க்ஸ் டு த பிரீத்தி ஃபார் we are standing here, and then thanks to Rajan and then for all these things. Thank you.